நீங்கள் ஏன் ஃபோன் கீழே வைக்க முடியல? ஏன் 5 மினிட்ஸ் மட்டும் யூடியூப் பார்க்கணும்னு நினச்சா 1 ஹவர் போயிடுது? ஏன் டெய்லி சேம் ஹேபிட் ரிப்பீட் ஆகுது? ஆன்சர் ஒரே வேர்ட் தான், டோப்பமைன். இது ஒரு கெமிக்கல் தான், ஆனால் இது நம்ம லைஃபே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இன்விசிபிள் பாஸ். டோப்பமைன் அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபீல் குட் கெமிக்கல். நம்ம ஏதாவது என்ஜாய் பண்ணினா, சாக்லேட் சாப்பிட்டா, லைக் வந்தால், மெசேஜ் வந்தால், ஆல்கஹால் குடிச்சா டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். பிரெயின் என்ன நினைக்கும் தெரியுமா? இது நல்ல ஃபீலிங், இதை ரிப்பீட் பண்ணு, இந்தமாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது இதை ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ ஹோல் டேஸில் நமக்கு டோப்பமைன் கிடைக்கிறதுக்கு எனர்ஜி தேவை, ஒர்க் பண்ணணும், ஹண்ட் பண்ணணும், அச்சீவ்மெண்ட் இருக்கணும். ஆனால் இப்போ ஃபோன் ஓப்பன் பண்ணால் போதும், ஸ்க்ரோல் எவ்ரி ரீல் ஸ்மால் டோப்பமைன் ஷாட். பிரெயின் ஸ்லோவாக அடிக்டட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, 5 மினிட் ரீல் பார்க்கணும்னு நினச்சிட்டு நம்ம எடுத்துருப்போம் மொபைலை, ஆனால் அதை ஸ்டாப் பண்ண முடியாமல் 2 ஹவர் வரைக்கும் போயிருக்கும். இதுக்கு காரணம் இதுதான். ப்ராப்ளம் என்னென்னா, ஹை டோப்பமைன் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக பண்ணினா நார்மல் லைஃப் போரிங் ஆயிரும். ரீடிங் போரிங், ஒர்க் போரிங், ஃபேமிலி டைம் போரிங். ஏன்னா பிரெயின் கம்பேர் பண்ணுது. ஃபோனில் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் இருக்குது, ரியல் லைஃப்பில் ஸ்லோ ஹாப்பினஸ் தான் இருக்குது. இதுதான் டேஞ்சர். அதான் மோட்டிவேஷன் குறைவு, கான்ஃபிடன்ஸ் குறைவு, ஃபோக்கஸ் ஜீரோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பர்சன் மார்னிங் எழுந்தோடனே ஃபோன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன், ஒர்க் நடுவில் ஃபோன், பிரெயின் என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன். அப்புறம் சைலன்ஸ் வந்தால் ஆங்ஸைட்டி. ஏன் தெரியுமா? பிரெயின் ஹை டோப்பமைனுக்கு பழகிடுச்சு. சொல்யூஷன் என்ன? டோப்பமைனை கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். மார்னிங் 1 ஹவர் ஃபோன் டச் பண்ணாதீங்க. ஸ்மால் டிஃபிகல்ட் டாஸ்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நேச்சுரல் டோப்பமைன் ரிலீஸ். இம்பார்ட்டன்ட் 9, குயிக் ப்ளஷர் அவாய்ட் பண்ணினா ரியல் ஹாப்பினஸ் பில்ட் ஆகும். டோப்பமைன் எனிமி கிடையாது, ஆனால் கண்ட்ரோல் இல்லைன்னா அது நம்ம லைஃப்பை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணும். கொஸ்டின் இதுதான், நீங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் பிரெயினை உங்களை கண்ட்ரோல் பண்ணட்டுமா? சாய்ஸ் உங்ககிட்ட தான். ஓகே, இப்போ கொஸ்டின் இதுதான், டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணால் ரியல் லைஃப் சேஞ்சஸ் ஆகுமா? 7 டேஸ் டிசிப்ளினாக இருந்தால் என்ன நடக்கும்? நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். டீடாக்ஸ் அப்படின்னா ஃபோன் த்ரோ பண்ணணும் இல்லை, சோஷியல் மீடியா டெலீட் பண்ணணும் இல்லை, அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். டீடாக்ஸ் மீன்ஸ் ஹை டோப்பமைன் ஆக்டிவிட்டீஸை குறைச்சி பிரெயினை ரிசெட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் போர்டம் வரும், ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும், ஃபோன் எடுக்கணும்னு மைண்ட் சொல்லும். செகண்ட் டே டைம் ஸ்லோவாக போகும், சடன்லி சைலன்ஸ் அன்கம்ஃபர்டபுள் ஆகும். அது நார்மல். பிரெயின் ஹை ஸ்டிமுலேஷனுக்கு பழகிடுச்சு. ஸோ அது மாதிரி நடக்கும். இப்போ டே 3ல் ஸ்மால் திங்ஸ் நோட்டீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபேன் சத்தம் கேட்கும், பேட் சவுண்ட் கேட்கும், மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும், ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். டே 5ல் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு டாஸ்க்கு 20 மினிட்ஸ் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். கான்ஃபிடன்ஸ் ஸ்லோலி பில்ட் ஆகும். டே 6ல் ஃபோன் அடிக்ஷன் ஃபீலிங் ஃபுல்லாக குறையும், மேக்ஸிமம் குறைஞ்சிரும். மைண்ட் கிளாரிட்டி வரும். டே 7ல் ஒரு ரியலைசேஷன் வரும். ப்ராப்ளம் ஃபோன் இல்லை, ஃபோன் யூசேஜ் தான். டோப்பமைன் எனிமி இல்லை, ஓவர் யூஸ் தான் எனிமி. நமக்கு தெரிய வரும். மாடர்ன் வேர்ல்டில் எவ்ரிதிங் டிசைன் டு ஹேக் யுவர் டோப்பமைன். ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ரீல்ஸ், ஆட்ஸ். அவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன? உங்கள் அட்டென்ஷன் போயிட்டால் லைஃப் போயிடும். டோப்பமைன் டீடாக்ஸ் 7 டேஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பிரெயின் ரிசெட் ஆகும், உங்கள் ஃபோக்கஸ் திரும்பும், உங்கள் கான்ஃபிடன்ஸ் திரும்பும். ரிமெம்பர் திஸ் லைன், ஈஸி ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ஹார்ட் சக்ஸஸ் கிடைக்காது.